காமர்ஸ்ல இப்போதைக்கு நான் அமேசான்ல மட்டும் தான் நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். அமேசான்ல லிஸ்டிங்ஸ் எனேபிள் பண்ணி அதை சேல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்னோட ப்ராடக்ட் தேவையான அட்வர்டைஸ்மெண்ட், டெலிவரி பண்றது எல்லாமே அமேசான் பார்த்துருக்கேன். 10,000 5,000 கூட ஆரம்பிக்கலாம். உங்ககிட்ட கம்ப்யூட்டரோ இல்லை லேப்டாப்போ இந்த மாதிரியான உபகரணங்களாக இருந்ததுன்னா 2,000 கூட ஆரம்பிக்கலாம். இப்போ பொருள் வந்து உங்களுக்கு அருகாமையிலையோ இல்லை உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்டா தேர்வு செய்யணும். ரெஃபரல் கமிஷன் சொல்லிட்டு அவங்களுக்கு சில பர்சன்டேஜ் கொடுக்கணும். ஷிப்பிங் சார்ஜஸ்னா அது வெயிட் ஹேண்ட்லிங் ஃபீ அப்படின்னு கொஞ்சம் இருக்குது. அவங்க கொடுக்குற 30% லாபத்தில் நீங்கள் பொருள் சேல் விற்பனை ஆச்சுன்னா தான் அதுக்கு சர்வீஸ் ஃபீ வாங்குவாங்க. மற்றபடி நீங்கள் அமேசான் லிஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் எந்த சார்ஜஸும் கிடையாது. அமேசானில் சேல் பண்ணுறதுக்கு மெயினாக ஆரம்பத்தில் ஒரே ஒரு சர்டிஃபிகேட், ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் மேண்டேட்ரி. அது இல்லாமல் நீங்கள் அமேசானில் ஆன்போர்ட் ஆக முடியாது. உங்களோட பொருளை நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணுறீங்க அமேசானில் வந்து தேடுறவங்களுக்கு நீங்கள் விளம்பரம் பண்ணுறீங்க. எங்கிட்ட இந்த பொருள் இருக்குது, இந்த ரேட்டில் நான் ப்ரூவ் பண்ணுறேன், விளம்பரம் பண்ணுறீங்க. அமேசானில் வந்து வெக்கேஷன் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த வெக்கேஷன் மோடை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு வரலாம். அந்த டைம் ஆர்டர்ஸ் எதுவுமே வராது. வணக்கம் சார், உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லுங்கள். வணக்கம் சார், என் பேர் நரேஷ்குமார். நான் இங்கே வேப்பம்பட்டு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறேன். நான் கடந்த ஒரு 3 வருஷமாக காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து ஐடியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கோவிட் டைமில் வந்து நான் ஐடியிலேருந்து ரிலீவ் ஆகி அப்போ வந்து ஒரு 3 to 5 இயர்ஸாக நான் காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த காமர்ஸ் பிஸ்னஸ் வைக்கணும்னா உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்துச்சு? ஆர்வம் வந்து எனக்கு பொதுவாக பிஸ்னஸ் பண்ணணுன்றது ஒரு ஆர்வம் வந்து ரொம்ப நாளாக. ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணலான்றது மட்டும் தேடலே இருந்தேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஐடி எம்ப்ளாயி தான், ஒரு ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் எனக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ரொம்ப நாளாக ஆசை. அப்படி ஒரு தேடலில் இருக்கும்போது தான் கரெக்டாக நம்மளுக்கு எந்த பிஸ்னஸ் செட் ஆகும், ரிஸ்கில் போய் மாட்டிக்கூடாது, பிஸ்னஸ் பண்ணலாம். ஆனால் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் எங்கே போனாலும் முதலீடு வேணுன்றாங்க. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, முதலீடு வந்து பெருசாக பார்க்கல. ஸ்கில்லு, நம்ம நாலேஜை வச்சு பிஸ்னஸ் பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசை. நாலேஜை வச்சு பிஸ்னஸ் பண்ணாலும் அப்போ முதலீடு தேவை இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. முதலீடும் தேவை தான். ஆனால் வந்து நான் அதிகமாக முதலீடு இல்லாமல் ஒரு மினிமம் முதலீடில் நாலேஜ் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும்னு நான் எதிர்பார்த்து ஒரு தேடலே இருந்தேன். அப்படி இருக்கும்போது தான் இந்த காமர்ஸ் பற்றி எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது. இப்போ நீங்கள் காமர்ஸ் பிஸ்னஸ்ன்னு சொன்னீங்க. காமர்ஸ் பிஸ்னஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன சேல்ஸ் பண்ணுறீங்க, என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்க? காமர்ஸில் இப்போதைக்கு நான் அமேசானில் மட்டும் தான் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். அமேசானில் லிஸ்டிங்ஸ் எனேபிள் பண்ணி அதில் சேல் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து மேற்கொண்டு மற்ற ஃப்ளிப்கார்ட், மீஷோலெல்லாம் பண்ணக்கூடிய ஐடியா இருக்குது. இப்போதைக்கு அமேசானில் மட்டும் சேல் பண்ணிகிட்ருக்கேன் சார். இந்த அமேசான் செல்லர்னா என்ன? அமேசான் செல்லர் மீன்ஸ் நம்ம ஒரு தொழிலாளர் ஒரு கடை வைக்கணும்னாக்கா அதுக்கு அட்வான்ஸு, வாடகை, ஒரு நல்ல ஒரு மெயின் ரோட்டில் மெயினான இடம் பார்த்து ஒரு கடை வைப்போம். அந்த மாதிரி இல்லாமல் ஃபிசிக்கலாக ஒரு கடை இல்லாமல் அமேசானில் ஒரு லிஸ்டிங்ஸ் எனேபிள் அமேசானில் ஒரு கடை வச்சுருக்க மாதிரின்னு வச்சுங்களேன். அமேசான்ஸில் ஒரு லிஸ்டிங்ஸ் எனேபிள் பண்ணி அமேசான் மூலிமா நான் சேல் பண்ணுறேன். எனக்கு என்னோடய ப்ராடக்ட் தேவையான அட்வர்டைஸ்மெண்ட்டு, டெலிவரி பண்ணுறது எல்லாமே அமேசான் பார்த்துருக்கேன். இவங்களுக்கு தேவையான சர்வீஸ் சார்ஜஸ் மட்டும் நான் கொடுத்துருவேன். இப்போ அமேசானில் யாரெல்லாம் சேல் பண்ணலாம்? எல்லாம் அனைத்து தரப்பட்ட மக்களை யார் வேணாலும் சேல் பண்ணலாம். நாலேஜும் அமேசானில் பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜும் பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்களும் தாராளமாக பண்ணணும். இதுக்கு இவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும், படிச்சிருக்கணும். பேசிக்காக ஒரு மேக்ஸ் கேல்குலேஷன் போடுறதுக்கும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கான தகுதி இருந்தாலே போதும். இந்த அமேசான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் எவ்வளவு முதலீடு வேணும்? அது வந்து குறைந்தபட்சம் 10,000 5,000 கூட ஆரம்பிக்கலாம். உங்ககிட்ட கம்ப்யூட்டரோ இல்லை லேப்டாப்போ இந்த மாதிரியான உபகரணங்களாக இருந்ததுன்னா 2,000 கூட ஆரம்பிக்கலாம். நீங்கள் பொருள் வாங்குறதுக்கான தேவையான காசு செலவு மட்டும் பண்ணால் போதும். இல்லை உங்கள்கிட்ட லேப்டாப் இல்லை ஃபோனில் கூட இப்போதைக்கு பண்ணலாம். ஃபோனில் பண்ண முடியாதவங்க லேப்டாப்பில் பண்ணலாம். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் தேவைப்படும். அதை தவிர்த்து பிரிண்டர்லாம் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு தொழில் ஆரம்பித்து நல்லவிட போயிட்டு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அப்புறம் பிரிண்டர் அவசியம். ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும், அதை இன்வாய்ஸ் பில்லெல்லாம் பிரிண்ட் எடுக்கணும். அது நீங்கள் பக்கத்தில் ஜெராக்ஸ் கடையில் எங்கள் கூட போய் எடுத்துடலாம். இப்போதி குறைந்தபட்சம் நான் வந்து ஆரம்பித்தது வந்து 2,000 முதலீடு தான் நான் ஆரம்பிச்சேன். ஏன்னா என்கிட்ட ஏற்கனவே லேப்டாப்லாம் இருந்தது. 2,000 முதலீடு தான் நான் பொருள் வாங்கி அதை அமேசானில் லிஸ்ட் பண்ணி ஆரம்பித்த தொழில் நல்லது. அது மாதிரி நீங்கள் குறைந்தபட்சம் 1,000 உங்களுடைய பொருள் என்ன மாதிரியான கேட்டகரியில் என்ன பொருள் நிர்ணயம் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முதலீடு
இல்லை உங்களுக்கு லேப்டாப் எல்லாம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் லேப்டாப்புக்கு தேவையான ஆரம்ப செகண்ட்ஸு லேப்டாப் கூட நீங்கள் வாங்கி குறைஞ்சபட்சத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். இப்போதான் ஒருத்தவங்க புதிதாக தொடங்குறாங்கன்னா அவங்க என்ன மாதிரி ப்ராடக்டை செலக்ட் பண்ணணும்? இப்போது பொருள் வந்து உங்களுக்கு அருகாமையிலையோ இல்லை உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்டாக தேர்வு செய்யணும். அதுலேயும் பொருள் வந்து முடிந்த அளவுக்கு டேரெக்டாக மேனுஃபேக்சரிலிருந்து கிடைக்கிற மாதிரியான பொருள் கிடைச்சா இன்னும் நல்லது. ஏன்னா பொருளோட விலை வந்து கொஞ்சம் கம்மியானால வாங்கலாம். ஆனால் மேனுஃபேக்சரர்ஸ்ன்னு போகும்போது அவங்க வந்து மினிமம் ஆர்டர் குவான்டிட்டின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க, இவ்வளோ பொருள் எடுக்கணுன்ற மாதிரி. அதனால் அதை பாருங்கள். அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா மேனுஃபேக்சர் எதுக்கு போனோம்னா பொருளோட விலை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அது அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்தது ஹோல்சேலர் டிஸ்ட்ரிபியூட்டர் போனீங்கன்னா அவங்கக்கிட்ட மேனுஃபேக்சரோட கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் கூட இருக்கும். அதை தவிர்த்து நீங்கள் ரீட்டெயிலர்கிட்ட போயிட்டு நீங்கள் பொருள் வாங்கி பண்ணுற மாதிரி இருந்தால் அது தப்பான டிசிஷன். அதனால் உங்களுக்கு எந்த பொருள் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் சேல் பண்ணிட்டு இருப்பீங்க, திருப்பி நீங்கள் ரீஸ்டாக் பண்ணணும். ஆரம்ப கட்டத்தில் அதிகமான குவான்டிட்டியை நீங்கள் முதல்ல வாங்கக்கூடாது. குறைந்த அளவு குவான்டிட்டியை நீங்கள் வாங்கணும். அந்த குறைந்த அளவு குவான்டிட்டியை வந்து மல்டிபிள் வேரியேஷனில் வாங்குங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு டிஷர்ட் சேல் பண்ணுறீங்கனாக்கா ஒரே கலர் டிஷர்ட்லேயே நீங்கள் ஒரு 100-150 டிஷர்ட்டு அந்த மாதிரி வாங்கி வைக்கிறதோட அந்த ஒரு டிஷர்ட்டில் மல்டிபிள் கலரு, மல்டிபிள் சைஸு, அந்த மாதிரி வேரியேஷன் 10 அந்த மாதிரி. இப்போ 100 டிஷர்ட் வாங்குறதுல நீங்கள் இதில் வந்து நீங்கள் காமிச்சிக்கணும் 10 20 சைஸ் வைஸும் கலர் வைஸும் டிசைன் வைஸும் அந்த மாதிரி நீங்கள் வேரியேஷனாக வாங்கிறது நல்லது. அப்படி வாங்கும்போது இப்போது அப்படி பார்த்தா உங்களுக்கு ஒரு இது வந்து 10 குறைஞ்சிரும். இப்போ நீங்கள் சேல் பண்ணிட்டுருக்கீங்க, திடீர்னு வந்து உங்களுக்கு உங்களோட குவான்டிட்டி வந்து கம்மியாகுதுனாக்கா ஒரு நாளில் உங்களுக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கணும். நீங்கள் ரீஸ்டாக் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரியா, ஏன்னா ஆரம்ப கட்டன்றதுனால இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்டை முதல்ல தேர்ந்தெடுங்க. முடிஞ்சளவு உணவு பொருளும் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி பொருளை தவிர்த்துருங்க. அப்புறம் பிராண்டடான ஐட்டம்னா இப்போ இந்த உதாரணத்துக்கு இந்த டிஷர்ட்டில் போனால் இந்த அடிடாஸ், ரீபாக்கு அந்த மாதிரி பிராண்டடான ஐட்டமுக்கு போகிறத தவிர்த்துருங்க. ஏன்னா அவங்களோட மார்ஜின் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அவங்க வாங்குறது 30% 20% மார்ஜின் தான் கிடைக்கும். நீங்கள் அந்த பொருளை நீங்கள் லிஸ்ட் பண்ணிவிட்டு அமேசானுக்குன்னு ஒரு ரெஃபரல் கமிஷன் சொல்லிட்டு அவங்களுக்கு சில பர்சன்டேஜ் கொடுக்கணும். ஷிப்பிங் சார்ஜஸ்ன்னு அது வெயிட் ஹேண்ட்லிங் ஃபீ அப்படின்னுலாம் கொஞ்சம் இருக்குது. அவங்க கொடுக்கணும் 30% லாபத்தில் நீங்கள் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தின் மார்ஜினாக இருக்கும். அதனால் அது வந்து நீங்கள் டீமோட்டிவேட் ஆகிடுவீங்க. அதனால் ஆரம்ப கட்டத்தில் இந்த பிராண்டட் பொருளுக்கு போகாமல் பிராண்டட் பொருளுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லோ ரேட்டில் உங்களுக்கு கிடைக்குதுன்னா பண்ணுங்கள், தப்பில்லை. ஆனால் அவங்ககிட்ட இந்த பிராண்ட் ஆத்தரைசேஷன் லெட்டர் அந்த மாதிரிலாம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிடணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு பரிச்சயமான பொருள், அதாவது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்ச பொருளாக, அதை பற்றின ஒரு ஐடியா இருக்கிற பொருளும், வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கிற பொருள், நியர்பையாக இருக்கிறது, இந்த இதை வந்து பார்த்துவாங்க. ரேட்டு வந்து மலிவு விலையில் பார்த்து எடுக்கணும். குறிப்பாக நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பொருள் ஆரம்ப கட்டத்தில் உணவுப் பொருளாக வேண்டாம். உணவுப் பொருள்னு போகும்போது அதுக்கு வந்து வேஸ்டேஜ் ஆகிறதுக்கு உங்களுக்கு சேல் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா வேஸ்டேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ், எக்ஸ்பைரிலாம் ஆகிடும். ப்ளஸ் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை, இல்லை சர்டிஃபிகேஷன், லேப் சர்டிஃபிகேட்டு, எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் இதெல்லாம் தேவை. அதனால் உணவுப் பொருட்களை தேர்ந்தெடுக்காதீங்க. அது இந்த கண்ணாடி பொருட்கள், அந்த ஃப்ரெஜைல் ஐட்டம்ஸ், ஈஸியாக உடையக்கூடிய பொருள், கண்ணாடி ஐட்டம்ஸ், இந்த பீங்கான் ஐட்டமு, அதை ஈஸியாக உடையக்கூடிய பொருளை வந்து தேர்ந்தெடுக்காதீங்க. ஏன்னா அதில் டேமேஜஸ் நிறைய ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஆரம்ப கட்டன்றதுனால உங்களால் அதுக்கு தேவையான செலவுகள்லாம் உங்களால் இப்போ சமாளிக்கிறதுக்கு கஷ்டமாயிடும். அதுக்கு அடுத்தது வேறு எந்த பொருளை தேர்ந்தெடுத்தா டிமாண்டு எதுக்கு அதிகமாகுதுன்னு பார்க்கணும். அதில் காம்படிஷன் கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரியும் தேர்ந்தெடுக்கணும். டிமாண்டு எல்லா ப்ராடக்ட்டுக்குமே டிமாண்டு தான், ஆனால் நீங்கள் அதுலேருந்து நீங்கள் பர்டிகுலராக தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா டிமாண்ட் அதிகமாக தான் அது காம்படிஷனும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் அதில் இதை முடிவு பண்ணணும். டிமாண்டும் ஓரளவுக்கு இருக்கணும், அதே டைமில் காம்படிஷனும் அதுக்கு வந்து கொஞ்சம் மீடியமான காம்படிஷன் அதை பார்த்து அந்த பொருளை தேர்ந்தெடுங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா நீங்கள் எடுக்கக்கூடிய பொருள் வந்து உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணுங்க. அந்த பொருள் உங்களுக்கு நீங்கள் ரீஸ்டாக் பண்ணணும். ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் அதிகமான பொருளை நீங்கள் அதிக குவான்டிட்டியில் வாங்காதீங்க, கம்மியான குவான்டிட்டிலே வாங்குங்க.
அந்த கம்மியான குவான்டிட்டியில் வாங்குறது தான் வந்து நிறைய வேரியேஷன் வச்சு வாங்குங்க. ஒரே ஒரே கலரில் 50 100ன்னு வாங்கி வைக்கிறதோட ஒரு பொருளில் நிறைய கலர்ஸ், நிறைய சைஸஸ்ஸு, அந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் காமிச்சு அந்த மாதிரி வாங்குங்க. நியர்பையாக வாங்கணும். ஏன்னா நீங்கள் ரீஸ்டாக் பண்ணும்போது உங்களுக்கு திடீர்னு பொருள் காலி ஆகுதுனாக்கா உடனே உங்களுக்கு ஆர்டர் போட்டோன்னா உடனே உங்களுக்கு ஒரு நாள்லையோ இல்லை அன்றைக்கோ இல்லை மறுநாள்லையோ கிடைக்கக்கூடிய அளவுக்கு. ஏன்னா உங்கள் பொருள் தீர்ந்துடுச்சு, நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சுன்னா உங்கள் லிஸ்டிங்ஸோட பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும். அதனால் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். அதனால் இதெல்லாம் கருத்தில் வச்சு நீங்கள் கரெக்டான பொருளை தேர்ந்தெடுக்கணும். சீசனல் ப்ராடக்ட் சீசனல் ப்ராடக்ட்ஸும் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா சீசனல் ப்ராடக்ட்ஸுன்னு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பவுடரு அந்த மாதிரியான உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் பவுடர் எல்லாம் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா வெயில் காலத்தில் மட்டும்தான் அது கொஞ்சம் நல்லா வரவேற்பு இருக்கும். மற்ற மழை காலத்துலாம் அது வரவேற்பு. இதெல்லாம் வந்து சீசனல் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்வெட்டரு இந்த மாதிரி ஐட்டம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் குளிர் காலத்தில் நிறைய போகும். வெயில் காலத்தில் அதுக்கான வரவேற்பு இருக்காது. அதனால் இந்த மாதிரி சீசனல் ப்ராடக்ட்ஸை தேர்ந்தெடுக்காது. ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறது சரியில்லை. இப்போ அமேசானில் எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க? அமேசானில் வந்து நீங்கள் பொருள் விற்பனை ஆச்சுன்னா தான் அதுக்கு சர்வீஸ் ஃபீ வாங்குவாங்க. மற்றபடி நீங்கள் அமேசான் லிஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் எந்த சார்ஜஸும் கிடையாது. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 விதமான ஃபீ வாங்குவாங்க இப்போதைக்கு மேண்டேட்ரியாக. ரெஃபரல் ஃபீன்னு ஒன்று வாங்குவாங்க, க்ளோசிங் ஃபீ, வெயிட் ஹேண்ட்லிங் ஃபீன்னு வைப்பாங்க. ரெஃபரல் ஃபீன்றது வந்து நீங்கள் ஒரு பொருள் விற்பனை ஆகும்போது அதுக்கான அவங்களோட ரெஃபரல் ஃபீன்னு சொல்ல ஒரு பர்சன்டேஜ், ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஒரு பர்சன்டேஜ் மாறும். ஒரு பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணி அதுக்கு ஜிஎஸ்டி கேல்குலேட் பண்ணி ரெஃபரல் ஃபீ வாங்குவாங்க. அது கூட ஒரு க்ளோசிங் ஃபீன்னு ஒன்று வாங்க. க்ளோசிங் ஃபீனா உங்களுக்கு வந்து ஒரு சேல் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு க்ளோசிங் ஃபீன்னு சில பர்சன்டேஜ் வாங்குவாங்க. அது கம்மியான பர்சன்டேஜ் தான். ரெஃபரல் ஃபீயோட இது வந்து கம்மியான பர்சன்டேஜ் தான், ஃபிக்ஸடாக இருக்கும். அது எல்லா கேட்டகரியும் ஃபிக்ஸடாக இருக்கும். ரெஃபரல் ஃபீ மட்டும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் டிஃபர் ஆகும், ஒரு பர்சன்டேஜும் மாறவங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தா 3வது வெயிட் ஹேண்ட்லிங் ஃபீன்னு வாங்குவாங்க. வெயிட் ஹேண்ட்லிங் ஃபீ எதுக்குன்னா நீங்கள் உங்கள் பொருள் விற்கிற பொருள் வந்து கஸ்டமர்கிட்ட எடுத்துன்னு போயிட்டு சேர்க்குற வரையும் அவங்க பொறுப்பு. நீங்கள் பேக் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ நீங்கள் வெயிட்டோ அதை கேல்குலேட் பண்ணி அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வெயிட் ஹேண்ட்லிங் ஃபீன்னு சார்ஜ் பண்ணுவாங்க. ஷிப்பிங்காக உள்ளது. ஷிப்பிங்காக உள்ள அமௌண்ட்டு நீங்கள் உங்கள்கிட்ட எடுத்துமே கஸ்டமர்கிட்ட சேர்க்கறதுக்கான ஷிப்பிங் ஃபீ. அது வந்து 500 கிராம் வரையும் ஒரு குறிப்பிட்ட தொகை வாங்குங்க. அதே அந்த ப்ராடக்ட் 500 கிராமுக்கு மேலே போகும்போது கொஞ்சம் அடிஷ்னலாக கொஞ்சம் கூடும். அந்த மாதிரி வெயிட் கூட கொஞ்சம் அதோட ஃபீ வந்து கொஞ்சம் வேரி ஆகும். வெயிட் மட்டும் தானா இல்லை டிஸ்டன்ஸும்? ஆமாம், டிஸ்டன்ஸுன்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னே வந்து 3 விதமாக டிஸ்டன்ஸ், அதாவது லோக்கல், ரீஜனல், நேஷ்னல்னு சொல்லிட்டு அப்படி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் மீன்ஸ் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சென்னை லொக்கேஷன் இருக்கீங்கன்னா அந்த சென்னை இருக்கிறது மட்டும் லோக்கல். நீங்கள் எந்த லொக்கேஷன் இருக்கீங்களோ அந்த ஏரியாவுக்கும் சுற்று வட்டாரத்தில் மட்டும் நீங்கள் டெலிவரி அந்த பின்கோட் டெலிவரி பண்ணுறீங்கன்னா அது லோக்கல்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு சர்வீஸ் ஃபீ ஷிப்பிங் ஃபீ வாங்கியிருந்தாங்க. ரீஜனல்னால் நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னை தவிர்த்து மற்ற தமிழ்நாட்டில் மற்ற இடத்துக்கு எல்லாத்துக்குமோ பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்ஸ் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த ஸ்டேட்ஸுக்கு எல்லாமும் டெலிவரி ஆகிறதுக்கெல்லாம் ஸ்டாண்டர்டாக ஒரு ஷிப்பிங் ஃபீ, அது வந்து ரீஜனல்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு லிமிட் ஷிப்பிங் ஃபீ வாங்குவாங்க. இந்த சதர்ன் ரீஜனை விட்டுட்டு நீங்கள் நார்தன் சைடு போயிட்டீங்கன்னா நேஷ்னல்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தனியாக ஃபீ வாங்கியிருந்தாங்க. இது வந்து முன்னே இருந்தது. இப்போ வந்து சில செல்லர்ஸ்க்கு வந்து அவங்களோட லெவலை பேஸ் பண்ணி மாற்றிருக்காங்க. அதை டிஃபால்ட்டாக லோக்கல், ரீஜனல், நேஷ்னல் எல்லாத்தையுமே ஒரே லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 76 rupees சம்திங் ப்ளஸ் ஜிஎஸ்டி அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம செல்லரை பேஸ் பண்ணி டிஃபர் ஆகும். அதை மட்டும் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணுங்க. ஒரு ப்ராடக்டோட ப்ராஃபிட் மார்ஜினை நம்ம எப்படி காக்குது? நீங்கள் விலை எப்படி நிர்ணயிக்கணும்னா நீங்கள் ஒரு பொருள் விலை கொடுத்து வாங்கக்கூடிய விலை வந்து 3 இல்லை 4 மடங்கு நீங்கள் அதிகப்படுத்தி தான் அமேசானில் வச்சினா தான் உங்களுக்கு அதில் கொஞ்சம் லாபகரமாக இருக்கும். ஏன்னா இதுலேயே வந்து அமேசான் செல்லர் ரெஃபரல் ஃபீ, வெயிட் ஹேண்ட்லிங் ஃபீ, க்ளோசிங் ஃபீ, அதாவது நீங்கள் கேம்பெயின் எதனா ரன் பண்ணிங்கன்னா அந்த ஃபீ இதெல்லாமே அதெல்லாம் அடங்கியிருக்கும். அதனால் நீங்கள் வாங்கக்கூடிய பொருளை வந்து 3 இல்லை 4 மடங்கு நீங்கள் வச்சு விற்கும்போது அது எவ்வளோவுக்கு நீங்கள் கம்மியாக வாங்கணுன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் நீங்கள் வந்து ஒரு பொருளை வந்து மார்க்கெட்டில் 800 ரூபான்னு விற்கிது. ஒரு 800 ரூபான்னு விற்கக்கூடிய பொருளை
நீங்கள் வந்து இரநூறுபாய்க்கு அந்தளவு 100, 150, 200 அந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் நீங்கள் எட்நூறுபாய்க்கு விற்க முடியும். ஏன்னா அதில் செல்லர் ரெஃபரல் ஃபீ, வெயிட் ஹேண்ட்லிங் ஃபீ, உதாரணத்துக்கு இப்போ 200 நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 200 நீங்கள் செல்லர் ரெஃபரல் ஃபீ, உதாரணத்துக்கு சொல்கிறேன், செல்லர் ரெஃபரல் ஃபீ, க்ளோசிங் ஃபீ, வெயிட் ஹேண்ட்லிங் ஃபீ அதெல்லாம் வந்து ஒரு 200, இன்னொரு 200 சேர்த்து உங்களோட லாபம் ஒரு 200. அப்போது 200 வாங்கக்கூடிய இல்லை 3 200 சேர்த்து 4 200 நீ கணக்கு பண்ணி 800 விற்றீங்கன்னா தான் உங்களுக்கு லாபம் ஒரு 200 நிற்கும். இப்போ அமேசானில் வந்து நான் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணிட்டேன், ஆனால் வந்துட்டு என்னோடய ப்ராடக்ட் வந்துட்டு ரீச் ஆகலைன்னா நான் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரிவ்யூ வாங்கலாமா, இல்லை ரிவ்யூ வாங்குறது நம்ம எப்படி? கண்டிப்பாக உங்களுடைய பொருளுக்கு ரிவ்யூன்றது கட்டாயம் வேணும். உங்களுடைய பொருள் ஆர்டர் சேல் பர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய விஷயம் அதில் ப்ளே பண்ணோம். மேஜராக அதில் பார்த்தா ரிவ்யூ ஒரு மெயினான ஒரு விஷயம் வந்து ரிவ்யூ தான் வந்து உங்களோட பொருளை வந்து மக்கள்கிட்ட ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ரிவ்யூ வச்சு தான் ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு ரிவ்யூ வரதுக்கு லேட் ஆகும். அதனால் இது ஒரு சின்ன ஹேக் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட இந்த பொருளை வாங்க சொல்லிவிட்டு அவங்கள வந்து ஜென்யூனாக ஒரு ரிவ்யூ போட சொல்லணும். அந்த ரிவ்யூவை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சேல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ஆர்கானிக்காக உங்களுக்கு ரிவ்யூ வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இதுக்கு மெயின் அடித்தளம் உங்களுக்கு ஆர்கானிக்காக ரிவ்யூ வரணும்னா உங்களோட பொருள் தரம் முக்கியம். உங்களோட பொருள் தரமாக இருக்கணும், விலையும் நியாயமான விலையாக இருக்கணும். இப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ரிவ்யூ ஆட்டோமேட்டிக்காக ஆர்கானிக்காக நல்ல ரிவ்யூ வந்துடும், பாசிட்டிவான ரிவ்யூ வந்துடும். நெகட்டிவ் ரிவ்யூ வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் பொருள் அந்தளவுக்கு இருக்கணும். ஓகே. இப்போ நான் அமேசானில் செல் பண்ணணும்னா நான் ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கணுமா? அமேசானில் சேல் பண்ணுறதுக்கு மெயினாக ஆரம்ப கட்டத்தில் ஒரே ஒரு சர்டிஃபிகேட், ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் மேண்டேட்ரி. அது இல்லாமல் நீங்கள் அமேசானில் ஆன்போர்டு ஆக முடியாது. அதை தவிர்த்து நீங்கள் ஃபுட் ப்ராடக்ட் ஏதாச்சும் நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸு, ஃபுட் லேப் சர்டிஃபிகேட், லேப் டெஸ்ட் சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரியான சில சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும். நீங்கள் ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட்னு ஒன்று பிராண்டிங்கில் பண்ணோன்னா ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். இப்போ ஆரம்ப கட்டத்தில் தேவைப்படாது. ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு தேவையானது ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் மெயின். ஓகே. இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்துட்டு ரிட்டர்ன் ஆனிச்சுன்னா நமக்கு என்ன பாதிப்பு? மேஜராக ரிட்டர்ன் ஆகக்கூடியதுன்னா உங்கள் பொருள் தரமாகவும் நீங்கள் லிஸ்டிங்கில் இருக்கிற இமேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் பொருள் இருந்ததுன்னா ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு சான்சஸ் கம்மி. என்ன மாதிரியான பொருளில் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும்னா இந்த சைஸ் இஷ்யூ, கலர் இஷ்யூ, குவாலிட்டி இஷ்யூ, இந்த மாதிரியான பொருள்கள்லாம். உதாரணத்துக்கு பார்த்தா டெக்ஸ்டைல் கேட்டகரியில் டிஷர்ட்டு, ஷர்ட்டு, இந்த ட்ராக் பேண்ட்ஸு இந்த மாதிரியான பொருள் நீங்கள் விற்பனை பண்ணும்போது சைஸ் இஷ்யூவெல்லாம் நிறைய வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா என்னதான் நீங்கள் சைஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் கஸ்டமர் அவங்க புரிதல் இல்லாமல் தவறுதலான சைஸஸ் ஆர்டர் பண்ணிவிடுவாங்க. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக இந்த சைஸ் இதாக வரும்போது ரிட்டர்ன் வந்து தான் ஆகும். அதனால தான் ஆரம்ப கட்ட செலவு வந்து இந்த மாதிரியான சைஸ் இஷ்யூ இருக்கிற இதில் சேல் பண்ண வேணாம் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னோம். அதனால் ரிட்டர்ன்ஸ் வருதுன்னா நீங்கள் அதை பேக் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொருளை நிர்ணயம் பண்ணி நீங்கள் ஆன்போர்ட் பண்ணணும். இப்போ நான் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அதுக்கான காஸ்ட்டையும் நான் வந்துட்டு ப்ராடக்ட் காஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணணும். ஆமாம், ரிட்டர்ன் அது ப்ராடக்ட் காஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ண முடியாது. ரிட்டர்ன் ஆகுதுனாக்கா உங்களுக்கு அமேசானில் வந்து செல்லர் ஃபீ சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இந்த வெயிட் ஹேண்ட்லிங் ஃபீ மட்டும் அது வந்து சார்ஜ் பண்ணி தான் ஆகணும். போயிட்டு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணால் வெயிட் ஹேண்ட்லிங் ஃபீ கொடுத்து தான் ஆகணும். செல்லர் ஃபீ மட்டும் அவங்க சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரிட்டர்ன் வராத அளவுக்கு, ரிட்டர்ன்ஸ் வரதான் வரும். எப்படினாலும் கஸ்டமர் ஆர்டர் பண்ணுறேன்னா அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் முடிந்த அளவுக்கு நம்ம வந்து குவாலிட்டியாக நம்ம கொடுத்துட்டோம்னா அது ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இல்லை. மற்றபடி சைஸ் இஷ்யூ, இந்த கலர் மாற்றம் இந்த மாதிரி இருந்தால் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் வரதான் வரும். ஆரம்ப கட்டத்தில் நம்ம அதை கொஞ்சம் பேர் பண்ணி தான் ஆகணும். போக போக என்ன மாதிரியான கண்டிஷனில், என்ன மாதிரியான செனாரியோவில் உங்களுக்கு ரிட்டர்ன் வருதுன்னு உங்களுக்கே நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ரிட்டர்ன்ஸை குறைச்சிடலாம். ஓகே. இப்போ நான் ஒரு ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணணும்னா நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணேன்? மேஜராக ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்டு டைட்டில் ஃபஸ்ட்டு என்ன ப்ராடக்ட்னு செலக்ட் பண்ணிடுங்க. அது என்ன கேட்டகரியில் வருதுன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறமா ப்ராடக்டோட டைட்டிலை நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். ப்ராடக்டோட இமேஜஸ், குவாலிட்டியான இமேஜஸ் வேணும். கீவேர்டு, அந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான கீவேர்டு, அப்புறம் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எதனா இருந்ததுனாக்கா, ஒரு உதாரணத்துக்கு
கேட்டால் நீங்கள் இப்போது அதே டிஷர்ட்லேயே சொல்கிறேன், ஒரு டிஷர்ட்டை நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா அது என்ன கலரு, என்ன சைஸு, லென்த் வைஸ் என்ன, செஸ்ட்டு, ஹைட்டு, இந்த மாதிரி சைஸ் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டிஃபைன் பண்ணிடணும். அப்புறமா அதோட கீவேர்டு, என்ன மாதிரியான கீவேர்டு போட்டால் மக்கள் வந்து கஸ்டமர் தேடும் போது எந்த மாதிரி கீவேர்டுக்கு உங்கள் டிஷர்ட் வரும் அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடணும். அதுக்கடுத்து மேஜராக பார்த்தா இமேஜஸ், குவாலிட்டியான இமேஜஸ், அது இமேஜஸ் மெயின், இதெல்லாம் தயார் நிலையில் இருக்கும் ஒரு லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ அந்த கீவேர்டை நம்ம எப்படி வந்துட்டு கண்டுபிடிக்கும்? கீவேர்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் ஹீலியம் 10ன்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. அதில் போனீங்கன்னா சர்ச் வால்யூமு, என்ன ப்ராடக்ட் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் சர்ச் ஆகிட்டுருக்கு, அதுக்கு என்னென்ன கீவேர்டில் சர்ச் ஆகிட்டுருக்கு, மக்கள் எப்படிலாம் தேடுறாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ சேல் போகுது இந்த ப்ராடக்ட்டுக்கு, மாதத்தில் எவ்வளோ இன்கம் வருது அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் லிஸ்ட் பண்ணக்கூடிய செல்லருக்கு வந்து ஹீலியம் 10 அது வந்து பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன், அதுக்குன்னு நீங்கள் தனியாக ஒரு சார்ஜ் நீங்கள் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஆரம்பத்தில் நீங்கள் அந்த ஹீலியம் 10 எல்லாம் வேணாம். அமேசானோட வெப்சைட்லேயே நீங்கள் போனீங்கன்னா சர்ச் ஃபீல்ட்லேயே போயிட்டு நீங்கள் உங்களோட ப்ராடக்ட், என்ன ப்ராடக்ட், இப்போது டிஷர்ட்டுன்னு வச்சுக்கலாம், டிஷர்ட்டுன்னு நீங்கள் டைப் பண்ணும்போது அது கூட கம்பைண்டாக கஸ்டமர் மக்கள் என்ன மாதிரியெல்லாம் போட்டு சர்ச் பண்ணியிருக்காங்கன்றதும் சஜஸ்ட் பண்ணும். அந்த சர்ச் ஃபீல்டில் ட்ராப் டவுனில் சஜஸ்ட் பண்ணும். அதை வந்து நீங்கள் கீவேர்டாக செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த மாதிரியான காம்பினேஷனில் வருது. இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு எக்ஸலில் போட்டு சர்ச் பண்ணுவாங்க, டபுள் எக்ஸல்னு சர்ச் பண்ணியிருப்பாங்க. ரெட் கலர் டிஷர்ட் எக்ஸல் சைஸு, இல்லை ரெட் கலர் காலர் டிஷர்ட், அது இந்த மாதிரி காம்பினேஷனான வேர்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த சர்ச் ஃபீல்டில் போனாலே உங்களுக்கு போதுமான அளவுக்கு கிடைச்சிரும், ஒரு 5 கீவேர்டு வரையும் கிடைச்சிரும். அந்த கீவேர்டு வச்சு நீங்கள் ஆன்போர்ட் பண்ணிடலாம். நீங்கள் அதை வச்சு நீங்கள் லிஸ்ட் பண்ணிட்டீங்க. லிஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா எப்படியும் நீங்கள் கேம்பெயின் ரன் பண்ணுவீங்க. கேம்பெயின் ரன் பண்ணும்போது அந்த கேம்பெயின்லேயே நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இது இன்னும் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலான கீவேர்ட்ஸை என்ன மாதிரி நீங்கள் ஒரு கீவேர்டு, இந்த கீவேர்டை வச்சு நீங்கள் டிஃபைன் பண்ணிடலாம். டிஃபைன் பண்ணி இந்த காம்பினேஷனில் வேறு என்ன மாதிரி தரப்பட்ட கீவேர்ட்லாம் போட்டு சர்ச் பண்ணியிருக்கான்றத கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் டூலில் ட்ராக் ஆகிடும். நீங்கள் அந்த கீவேர்டெல்லாம் கூட நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் ஃப்ரேம் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் கேம்பெயின் சொன்னீங்க, கேம்பெயின்னா என்ன? நம்ம அந்த கேம்பெயின் பண்ணியே ஆகணும். கேம்பெயின் சொல்கிறது சுலபமாக சொல்லணும்னா விளம்பரம், அட்வர்டைஸிங். உங்களோட பொருளை நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணுறீங்க. அமேசானில் வந்து தேடுறவங்களுக்கு நீங்கள் விளம்பரம் பண்ணுறீங்க. என்கிட்ட இந்த பொருள் இருக்குது, இந்த ரேட்டில் நான் கொடுக்குறேன், விளம்பரம் பண்ணுறீங்க. அந்த விளம்பரம் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் கொடுக்குறீங்க. அதுதான் கேம்பெயின் மேனேஜ்மெண்ட். இப்போ நான் அமேசானில் ஒரு ப்ராடக்ட்டு நான் லிஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு உடனே சேல்ஸ் கிடைச்சிடுமா? எனக்கு உடனே ப்ராஃபிட்டும் கிடைச்சிடுமா? உடனே சேல்ஸ் கிடைச்சிருமுன்னா சேல்ஸ் உடனே வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. இது வந்து கேரண்டி சொல்ல முடியாது. இப்போது ஒருத்தர் லிஸ்ட் பண்ணுறாங்கன்னா அன்றைக்கி அவங்க ப்ராடக்ட்டு வந்து அமேசானில் வந்து என்ரோல் ஆகிடுச்சு, ப்ராடக்ட் லைவ் ஆகிடுச்சுன்னா அன்றைக்கும் ஆர்டர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு 2 நாள் கழிச்சு ஆர்டர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு 10 நாள், 20 நாள், 30 நாள் கூட கழிச்சு ஆர்டர்ஸ் வரதுக்கு. ஆனால் ஆர்டர்ஸ் கண்டிப்பாக வரும். ஆனால் நம்மளுக்கு தேவை பொறுமை வேணும். இது எதை வச்சு சொல்கிறேன்னா, பொருளோட டிமாண்டை பேஸ் பண்ணியிருக்குது. அன்றைக்கும் வரலாம், இல்லை 2 நாள், இல்லை 10 நாள் கழிச்சு வரலாம், 1 மாதம் கழிச்சு கூட வரலாம். ஆனால் பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர்ஸ் வரும், ஆர்டர்ஸ் வராமல் போகாது. இப்போ நான் ஒரு ப்ராடக்ட்டு நான் செல் பண்ணுறேன், அதுக்கான பேக்கிங் மெட்டீரியல் நான் எங்கே வாங்குறேன்? பேக்கிங் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஆன்லைன் அமேசான்லேயே உங்களுக்கு பேக்கிங் மெட்டீரியல் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு அதுக்கு தேவையானதை நீங்கள் அங்கேயே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அது ரீட்டைல் மாதிரி வராதா ப்ரைஸ்? இல்லை, அதில் B2B மாதிரி கூட இருக்கும். B2B மாதிரி கூட பல்காக வாங்கினா உங்களுக்கு ப்ரைஸ் குறையும். சில செல்லர்ஸ் அப்படி தான் விற்பாங்க, B2B ப்ராசஸில் விற்பாங்க. நீங்கள் குவான்டிட்டி அதிகமாகும்போது உங்களோட ப்ரைஸ் குறையும். இல்லை நீங்கள் நேரில் போயிட்டு சோர்ஸ் பண்ணி வாங்கிறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா ஹோல்சேலர்ஸ் பாரிஸ் போயிட்டீங்கனாலே, சென்னை பாரிஸுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குதாங்க. இப்போ நான் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு சேல்ஸும் வந்துருச்சு. ஆனால் நான் வந்துட்டு அதை அனுப்புறதுக்கு நான் வெளியூரோ எங்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்ப முடியலைன்னா அது என்ன ஆகும்? அதுக்கு அமேசான்லேயும் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அமேசான் வந்து எம்எஃப்என் ஒன்று FBAன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எம்எஃப்என்ன்றது செல்லர் நீங்களே வந்து வீட்டில் ஆர்டர்ஸ் வந்ததுன்னா ப்ராசஸ் பண்ணி வீட்லேயே வந்து பேக் பண்ணி டெலிவரி ஜென்ரிக்கெலாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது. FBA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வேர் ஹவுஸ், அமேசான் வேர் ஹவுஸ்ன்னு வச்சுருக்காங்க.
அங்கே வந்து உங்களுக்கு நியர்பை இருக்கிற வேர் ஹவுஸ் எதுன்னு சொல்லி பார்த்து செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த பேரில் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ஒன்று சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இந்த அட்ரஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஒன்று டாக்குமெண்ட் சைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பொருளை வந்து பல்காக, அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 குவான்டிட்டி இல்லை 200 குவான்டிட்டி நீங்கள் எந்த பொருள் சோர்ஸ் பண்ணுறீங்களோ பல்கான குவான்டிட்டியை ஒரு காட்டன் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு, எந்த பேக்கிங் மெட்டீரியல் மீன்ஸ் ஃப்ரெஜைலானா அது உடையக்கூடிய பொருள்னால் அதுக்கேற்ற மாதிரி சேஃப்டியான காட்டன் பாக்ஸோ இல்லை தெர்மோகோலோ இல்லை பபுள் ரேப்பரோ அதெல்லாம் பண்ணி பேக் பண்ணி அதுக்கு மேலே அதோட எம்ஆர்பி லேபிளிங் பண்ணி அமேசானுக்கு காட்டன் பாக்ஸில் போட்டு நீங்கள் பல்காக அமுச்சு விட்டுடலாம். அமேசான் வேர் ஹவுஸ்க்கு அமுச்சிடலாம். ஆர்டர்ஸ் வரும்போது அவங்களே ப்ராசஸ் பண்ணி அவங்களே வந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்க. இதுக்கு வந்து நீங்கள் அன்னன்னைக்கு நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன வெளியூருக்கு போகிறது வரதெல்லாம் இந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு செட் ஆகும். ஆனால் நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அமேசான் வேர் ஹவுஸில் நீங்கள் வந்து பொருள் வந்து தீர்க்கிறதுக்கு ஒரு 20 யூனிட்ஸ் 30 யூனிட்ஸ் தீர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் திரும்ப அடுத்த செட்டு நீங்கள் காட்டன் பாக்ஸில் பல்காக நீங்கள் இந்த மாதிரி பேக் பண்ணி அனுப்பிச்சிடணும். ஏன்னா அங்கே ப்ராசஸ் பண்ணி அவங்க போகிறதுக்கே ஒரு 2 to 3 days ஆகிடும். ஓகே, இப்போ நான் வீட்டில் இருந்து தான் வந்துட்டு பொருள் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு 1 வீக்குக்கு மட்டும் எனக்கு FBA தேவைப்படுதுன்னா நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கள்ட்ட வேர் ஹவுஸுக்கிட்ட நீங்கள் சைன் அப் பண்ணிடணும். இப்போ சில டாக்குமெண்ட்ஸ் ஒன் டைம் சைன் அப் பண்ணிட்டேன்னா எப்பவுமே இருக்கும். ஆனால் இதில் என்னென்னா வேர் ஹவுஸில் நீங்கள் வைக்கும்போது அவங்க அந்த ஷெல்ஃப் சார்ஜ் அவங்க தனி சார்ஜஸ் வாங்குவாங்க. ஓகே, பர் டேக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்கள் ப்ராடக்டை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்குன்னு சில சார்ஜஸ் வாங்குவாங்க. 1 டேக்கு 20 rupees சம்திங் அந்த மாதிரி வந்து இருக்குது. அப்படியும் இது இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு அமேசானில் வந்து வெக்கேஷன் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வெக்கேஷன் மோடு என்னென்னா, நீங்கள் வந்து சப்போஸ் லாங் வீக்கெண்ட் லாங் லீவ் எங்கன்னா போகிறீங்க, ஒரு 1 or 2 daysனால் நீங்கள் மேனேஜ் பண்ணிடலாம். இல்லை அதுக்கும் மேலே நீங்கள் லாங்காக போகிறீங்கன்னா வெக்கேஷன் மோடை நீங்கள் ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லிஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து லைவில் இருக்காது. லைவில் மீன்ஸ் கஸ்டமர்ஸ் பையர்ஸுக்கு யாருக்கும் தெரியாது. பட் ஆனால் லைவில் தான் இருக்கும், பையர்ஸுக்கு தெரியாது. உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவில் தான் இருக்கும். நீங்கள் வெக்கேஷன்ஸ் முடிச்சுட்டு வந்து அந்த வெக்கேஷன்ஸ் மோட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி எங்கே உங்கள் லிஸ்டிங்ஸை நீங்கள் விட்டீங்களோ அதுலேருந்து கண்டினியூ ஆகிடும். இதனால் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பாதிக்காது. பட் ஆனால் இதை விட்டுட்டு நீங்கள் லிஸ்டிங்ஸை நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு நம்ம ஊருக்கு போய்ட்டு வந்து ஆக்டிவ் பண்ணிங்கன்னா நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் பர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்கிடும். அப்புறம் நீங்கள் பழையபடி ஃபஸ்ட்லேருந்து வரணும். சேல் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பழையபடி சேல்ஸ் வராமலும் போகலாம், சேல்ஸ் குறையலாம். அதனால் நீங்கள் லாங்காக போகிறோம்னா வெக்கேஷன்ஸ் மோட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கஸ்டமருக்கு நான் டெலிவரி வந்து டிலே ஆனிச்சுன்னா என்ன ஆகும்? ஃபைன் எதுவும் போடுவாங்களா? கண்டிப்பாக. இது வந்து இதுவும் பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸில் ஒரு இது தான். நீங்கள் மினிமம் உங்கள் செட்டிங்ஸ்லேயே நீங்கள் போய்ட்டு இருக்குது 1 day 2 day 3 day அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதாவது என்றைக்கு நீங்கள் உங்கள் பொருளை வந்து பிக்கப் பர்சன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறீங்கன்ட்டு சேம் டேவும் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி வைக்கலாம். இல்லை நெக்ஸ்ட் டே 1 dayலேயே நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஷெட்யூல் பண்ணி பிக்கப் பர்சன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். அதில் ஸ்லாட் மார்னிங் ஸ்லாட்டு ஈவினிங் ஸ்லாட்ன்ட்டு இருக்குது. நீங்கள் எந்த ஸ்லாட் செலக்ட் பண்ணுறீங்களோ இப்போ மார்னிங் 11 to 1:30 சம்திங் ஒரு ஸ்லாட் இருக்குது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா 2:30 to 4:30 சொல்லிட்டு ஒரு ஸ்லாட் இருக்குது. இந்த நீங்கள் ஸ்லாட் செலக்ட் பண்ணிங்கன்னா எந்த ஸ்லாட்டில் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா பிக்கப் பர்சன் வந்து அந்த ஸ்லாட்டில் வந்து உங்கள்கிட்ட ஆர்டரை வாங்கிட்டு போயிடுவாங்க. சப்போஸ் இந்த நீங்கள் டிஃபைன் பண்ண ஸ்லாட்டில் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணீங்கன்னா பிக்கப் பர்சன் வந்து டிலேடுன்னு ஆப்ஷன் மார்க் பண்ணிவிடுவாங்க. டிலேடுனா நீங்கள் கொடுக்கறதுக்கு நீங்கள் டிலே பண்ணிட்டீங்க. அப்படியே டிலேனாலும் அன்னைக்குள்ளே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. அவங்க வேர் ஹவுஸ்லேயோ வேறு எங்கேயோ நீங்கள் பட் அந்த ஸ்லாட்டில் கொடுத்தாகணும். அந்த ஸ்லாட்டில் மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இந்த பிக்கப் பர்சன் போயிடுவாங்க, டிலேடுன்னு மார்க் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் தான் வந்து அந்த அமேசான் ஹப்போ வேர் ஹவுஸ் எங்கே நீங்கள் அங்கே போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியும் நீங்கள் அன்றைக்கி கொடுக்கல, அன்றைக்கி டேட் மாதிரி நெக்ஸ்ட் டே போயிடுச்சுன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் அடி வாங்கிடும். எத்தனை ஆர்டர்ஸ் நீங்கள் கொடுக்கணுமோ அத்தனை ஆர்டர் அதுக்கு ஈக்குவலாக வந்து உங்களுக்கு ட்ராப் ஆகிடும். அப்போ ட்ராப் ஆகிடுச்சுன்னா இது வந்து உங்கள் அக்கௌண்ட் சஸ்பென்ஷன் அளவுக்கு கூட போயிடலாம். ஏன்னா அவங்க வந்து சில க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்காங்க, சில மெட்ரிக். இந்த மெட்ரிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு less than 5ன்னு வச்சிங்களேன், 5க்கு மேலே உங்களுக்கு போயிடுச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து சஸ்பென்ஷன் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது.
ஓகே. இப்போ எனக்கு சேல்ஸ் ஆயிடுச்சு, எனக்கான அமௌண்ட்டு என்னோட அக்கௌண்ட்டுக்கு அமேசான்லேருந்து எப்போ கிடைக்கும்? உங்களுக்கு சேல் ஆகிருந்து மேக்ஸிமம் 7 to 10 days ஆகிடும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கு. ஏன்னா சப்போஸ் உங்கள் ப்ராடக்ட் ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அதனால் அதெல்லாம் வந்து கேல்குலேட் பண்ணிவிட்டு அவங்களோட வெயிட் ஹேண்ட்லிங் ஃபீ, செல்லர் ஃபீ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி, ஏன்னா நீங்கள் ஒரு பொருள் உங்கள்கிட்ட ஒரு கஸ்டமர் பை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மினிமம் 7 to 10 days மினிமம் ஆப்ஷன். அதுக்குள்ளே ரிட்டர்ன் வராமல் இருக்குதா அந்த ப்ராடக்ட்ன்றதை அவங்க கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உங்கள் அக்கௌண்ட்லேயே அந்த அமௌண்ட் வர ஆரம்பிக்கும். அதனால் மினிமம் 7 to 10 days அந்த ப்ராடக்ட் ரிட்டர்ன் வரலைன்னா உங்கள் அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இப்போ நம்ம ஜிஎஸ்டி எல்லாம் எப்படி நம்ம ஃபைல் பண்ணணும் அமேசான் செல்ல இருக்குங்க? அமேசான் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு அமேசான்லேயே மேனேஜ் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களை ஜிஎஸ்டிக்கு தேவையான, அதாவது உங்கள் சேலில் B2B BTC நடந்திருக்கோம், அதுக்கான ரிப்போர்ட்ஸை நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஃபைலை இங்கே ஆர்டர் ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச டேக்ஸ் கன்சல்டன்ட்கிட்டயோ இல்லை ஆடிட்டுக்கிட்டயோ வந்து நீங்கள் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிடலாம். இப்போ இந்த அமேசான் செல்லர் பிஸ்னஸை வந்துட்டு நம்ம பார்ட் டைமாக பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை ஃபுல் டைம் பண்ணுறது? அப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட் டைமாக பண்ணுறது தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதுதான் பெஸ்ட்டு கிளவரான டெசிஷனும். ஏன்னா நீங்கள் ஒர்க்கிங் ஒரு ஜாபுக்கு போயிட்டுருக்கீங்க, ஒரு சேலரி பர்சனாக இருக்கீங்க, அந்த இன்கம்மை விட்டுட்டு இதை நம்பி வந்தீங்கன்னா அது வந்து கரெக்டான முடிவு கிடையாது. ஏன்னா இது வந்து ஆர்டர்ஸ் உங்களுக்கு உடனே வரலாம், அது கொஞ்சம் டிலே ஆகலாம் ஆர்டர்ஸு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேல்ரி போயிட்டு வாங்குகிற சேல்ரியை வந்து இது ஓவர் கம் பண்ணுமானா கண்டிப்பாக பண்ணாது. இது வந்து உங்களுக்கு அடிஷ்னல் இன்கம். ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் அடிஷ்னல் இன்கம் மாதிரி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு பொருள் வாங்குறதுக்கு பேக்கப்புக்காச்சு உங்களுக்கு சேல்ரி இருந்தால் தான். ஏன்னா நீங்கள் பொருள் இது சேல் பண்ணி வரதை வச்சு நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி பொருள் வாங்கலாம்னா சாத்தியமே கிடையாது. இதை வச்சு உங்கள் ஃபேமிலி ரன் பண்ணணும்னா அதுவும் முடியாது. நான் சொல்லுவது ஆரம்ப கட்டத்தில். அதனால் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். சைடில் உங்கள் சைடு இன்கம் பேசிவாக ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுங்கள். இது நீங்கள் ஆன் தி கோவில் ஒரு 1 year ஒரு 2 year போக போக நீங்கள் ப்ராடக்ட் உங்களோட லிஸ்டிங் நல்லா பெர்ஃபார்ம் ஆகிடுச்சு, இப்போ ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் நிறைய என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி மினிமம் ஒரு 1 lakh மேலே உங்களுக்கு சேல் நடக்குதுன்னா நீங்கள் அப்போ உங்கள் ஜாப் விட்டுட்டோ இல்லை ஜாப் விட்டுட்டு வந்து இது ரன் பண்ணுங்கன்னு சொல்லலை. உங்களால் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சுன்னா இது வந்து உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லை வேறு யாருன்னா ஒரு ஆளை போட்டு பண்ணுறதோ எப்படியோ நீங்கள் 2 பேரும் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். பட்னா மினிமம் 1 lakh வரையும் சேல் வராமல் நீங்கள் ஜாப். நம்மளோட பிராண்டை ரிஜிஸ்டர் பண்ணணும்னா ட்ரேட்மார்க் அந்த மாதிரி ஏதாவது வாங்கணுமா? இப்போ உங்களுக்கு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்ரி. ஏன்னா இப்போ நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இல்லைனாலும் நீங்கள் உங்களுக்கு சேல் நல்லா போயிட்டுருக்கு, உங்கள் ப்ராடக்ட்டு நீங்கள் ஒரு பிராண்டில் சேல் பண்ணுறீங்க, ஒரு பர்டிகுலர் பிராண்ட்லனா அதுக்கு நீங்கள் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தால் தான் உங்கள் பிராண்ட் வந்து உங்கள் கையில் இருக்கும். நாளைக்கு உங்கள் ப்ராடக்ட்டு நல்லா ரீச் ஆகிடுச்சு, நல்ல சேல் ரிவ்யூஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த பிராண்ட் நேம் வந்து ஃபெமிலியர் ஆகிடுச்சு, ஹிட் ஆகிடுச்சுனாக்கா அந்த பிராண்டில் லேட்டராக போய் பார்க்கும்போது அந்த பிராண்ட் அவைலபிளாக இல்லைன்னா உங்களுக்கு ட்ரேட்மார்க் அதை எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், நீங்கள் அமேசானில் வந்து உங்கள் பிராண்ட் நேமும் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு பிராண்ட் நேம் பர்டிகுலராக ஒரு லிஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணி சேல் போயிட்டுருக்கனாலே நீங்கள் உடனே ட்ரேட்மார்க் எடுத்துருக்கிறது நல்லது. ஏன்னா என்னோட அனுபவத்தில் நான் அந்த எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 3 years வந்துட்டு அமேசானில் செல் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களோட முதல் சேல் எப்போ கிடச்சிச்சு? அதிகபட்சமான சேல் எவ்வளோ? ஆரம்ப கட்டத்தில் பார்த்தா எனக்கு நான் லிஸ்டிங்ஸ் ஆக்டிவ் ஆகி எனக்கு ஒரு 2 days கழிச்சு தான் சேல் வர ஆரம்பிச்சிது. ஆரம்பத்துலேருந்து ஒரு 2 to 3 hours தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு. ஒரு 2 to 3 months எனக்கு வந்து பர் டே 2000 3000 வர ஆரம்பிச்சு. இப்போ பார்த்தா எனக்கு மந்த்லி அரௌண்டு 1.5 to 2 lakhs சேல்ஸ் நடக்கும். ஐ மீன் சேல்ஸ். அதுலேருந்து ஒரு 30 to 40% என்னோட ப்ராஃபிட் ரெவன்யூ வரும். உங்களோட லிஸ்டிங்கில் எத்தனை ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு என்ன ப்ராடக்ட்டு ஸ்டார்ட்? டெக்ஸ்டைல் ஓரியன்டாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். டெக்ஸ்டைல் பண்ணும்போது அதில் சைஸ் இஷ்யூ வரும். இந்த அனுபவம்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். சைஸ் இஷ்யூ எல்லாம் வரும், ரிட்டர்ன்ஸ் நிறைய வரும். இது ஆரம்பத்தில் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது. அதனால் நான் இந்த டெக்ஸ்டைலில் சைஸ் பேட்டர்ன் இல்லாத மாதிரியாக நான் இந்த காட்டன் டவல்ஸ் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி இதில் வந்து ஃபிக்ஸடாக ஒரு சைஸ் தான் 30/40 50/100 அந்த மாதிரி டிஃபால்ட்டாக ஒரு பர்டிகுலர் சைஸ் தான்.
இதை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும். இதில் வந்து சைஸ் இஷ்யூ வரதுக்கு சான்ஸ் இல்லை, ரிட்டர்ன்ஸும் கம்மி. அதனால் இப்படி தான் நான் வந்து ட்ரையலை ஸ்டார்ட் பண்ணேன். காட்டன் டவல்ஸ்னு நிறைய வெரைட்டிஸ் வேரியேஷன்ஸ் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டஸ்ட்பின் கார்பேஜ் பேக் செலக்ட் பண்ணி கார்பேஜ் பேக்கும் அடிஷ்னலாக அது நான் வந்து வேறு கேட்டகரியில் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்றதுக்காக இதில் டெக்ஸ்டைல் ஒரு கேட்டகரி போட்டு அதுக்கு நேராக இன்னொரு சம்மந்தமே வேறு ஒரு கேட்டகரியில் போகணுன்றதுக்காக கார்பேஜ் பேக்கு அது செலக்ட் பண்ணி நான் அதில் கொஞ்சம் லிஸ்ட் பண்ணேன். இதெல்லாம் வந்து எனக்கு தின் மார்ஜின் தான், கொஞ்ச நாள் தான் இதில் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து நான் கார்டன் ஐட்டம்ஸில் கார்டன் எக்யூப்மெண்ட்டில் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி க்ரோ பேக்ஸ் கொஞ்சம் லிஸ்ட் பண்ணேன். நான் இதெல்லாம் கொஞ்ச நாள் சேல் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து ஹெர்பல் பவுடர்ஸ், காஸ்மெட்டிக் ரிலேட்டடாக ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ் பவுடர்ஸ் அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நான் மேலே கேட்டகரிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. மல்டிபிள் கேட்டகரிஸில் போட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து ஆர்டர்ஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம லிஸ்டிங்கை இப்போ கேம்பெயின் ரன் பண்ணாமல் ஆர்கானிக்காக நம்ம கொண்டு வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஆர்கானிக்காக வரும் சார், ஆனால் வந்து கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு சில யுக்திகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் லிஸ்டிங்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோன்னாக்கா இந்த சொன்ன மாதிரி இந்த ஆஃபர்ஸு, கூப்பன்ஸு, ரிவ்யூஸ் வாங்கணும், இதெல்லாம் கொஞ்சம் வாங்கணும். பட் ஆனால் கேம்பெயினை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் சேல் கம்மியாக தான் வரும். பட் ஆனால் சேல் வரும், கேம்பெயின் இல்லாமல் சேல் கம்மி வரும். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு லிஸ்டிங்ஸ் போடும்போது எடுத்துக்காட்டுக்கு நான் சொன்ன டிஷர்ட்டில் சொன்ன மாதிரி ஒரே ஒரு டிஷர்ட்டு நீங்கள் வந்து ரெட் கலர் டிஷர்ட்டுன்னு ஒரு லிஸ்டிங்ஸ் போகிறத விட அந்த லிஸ்டிங்ஸ்லேயே நிறைய வேரியேஷன்ஸ் காமிக்கணும். எப்படின்னா சைஸ் வேரியேஷன்ஸு, கலர் வேரியேஷன்ஸு, டைப் வேரியேஷன்ஸு, ஃபேப்ரிக்கு அந்த மாதிரி யூசேஜ், அந்த மாதிரி நிறைய கேட்டகரி பேஸ் பண்ணி வேரியேஷன்ஸ் நிறைய டிஃப்ரென்ஷியேட் காமிக்கணும். சைஸில் நிறைய டிஃப்ரென்ஷியேட் காமிக்கலாம், கலரில் நிறைய டிஷர்ட்ஸ் டிஃப்ரென்ஷியேட் காமிக்கலாம், டிசைன்ஸில் நிறைய வேரியேஷன்ஸ் காமிக்கலாம். இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் நிறைய ஒரு லிஸ்டிங்ஸ் போட்டிங்கன்னா அது வந்து அமேசானில் ஈஸியாக ஃபெச் ஆகி உங்களுக்கு கன்வர்ஷன் ரேட் அதிகமாகும், சேல்ஸ் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதே ஆர்கானிக்லேயே சேல்ஸ் வர்றதுக்கு சான்சஸ், இன்னும் கேம்பெயின் ரன் பண்ணும்போது இன்னும் சேல்ஸு கன்வர்ஷன் ரேட் அதிகமாகவே இருக்கும். ஓகே சார், இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையாகவும் மிக தெளிவாகவும் எங்களுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தொழில் மென்மேலும் வளர ஊர்க்குருவி யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கவில்லை அல்லது ஏதாவது குறை இருந்தால் உங்களின் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் எங்களது தவறுகளை திருத்திக் கொள்ள அது எங்களுக்கு உதவும். நன்றி, வணக்கம்.